அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் திரும்பவும் போஸ்ட் போட்டுக்கிறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க டேட்டு கேட்டீங்க, எல்லாமே 1 நாள் 2 நாளுக்குள்ள இருக்கக்கூடிய செய்திகள் தான். ஏன்னா எக்ஸாக்டா வந்து நம்மளால எந்த அன்னைக்கு எந்த செய்தி அப்படிங்க சொல்லிட முடியாது. பட் எல்லாமே புது செய்திகள் தான். பழைய செய்திகள் எதுவுமே எட்டு வர்றது கிடையாது. எல்லாமே 1 நாள் 2 நாளுக்குள்ள நடக்கக்கூடிய செய்திகளா தான் இருக்கும். இன்கேஸ் பழைய செய்திகள்னா முன்னாடி நடந்துச்சு அப்படிங்க நான் உங்களுக்கு சொல்றேன், கோவிச்சுக்காதீங்க. மற்றபடி எதுவும் இல்லை. இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள வந்துடலாம். அமெரிக்காவோட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், நம்ம இதுக்கு முந்தின பதிவுல பார்த்திருப்போம், பாம்பர் விமானங்கள் டேக் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஏற்ப இப்ப ட்ரம்ப் அவர்கள் போஸ்ட் போட்டார். சில நிமிஷங்களுக்கு முன்னாடிங்க, என்னோட கைடன்ஸ் படி அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் பவர்ஃபுல்லான ஒரு பாம்பிங் ரைடு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறான். அதாவது மிடில் ஈஸ்டோட வரலாறுலயே இது போல ஒரு பாம்பிங் ரைடு இருக்காது. பவர்ஃபுல் பாம்பிங் ரைடு இந்த ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிக்கிறார். டோட்டல் ஒபிலிரேட்டட் இப்படித்தான் சொன்னீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. வந்து ஈரான்ல ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர் ஒபிலரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி வந்து பண்ண பத்தலன்னு சொல்லி திருப்பி வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. திருப்பி இப்போ ஒபிலரேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எல்லா மிலிட்டரி டார்கெட், ஈரானோட கிரவுன் ஜுவல்லா இருக்கக்கூடிய கார்க் ஐலாண்டு எல்லாத்தையும் லிஸ்ட். எங்களோட வெப்பன்கிறது ரொம்ப பவர்ஃபுல், சொபஸ்டிகேட்டட், உலகம் தெரியாததா, உலகத்துக்கு தெரியாததா, டீசன்சியின் அடிப்படையில தான் முழுசா பயன்படுத்தாம இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே வைப் அவுட் பண்ணிருக்கலாம். ஆனா நான் அதை செய்யல, டீசன்சி காரணமா தான். அதனால யாராவது ஒருத்தங்க இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதை விட பிரம்மாண்டமான அடி விழுகும். அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மொதல் பீரியட், அதாவது இதுக்கு முன்னாடி பைடன் அவர்களுக்கு முன்னாடி இவர் தான் ஆட்சி பண்ணாரு. ஸோ அந்த டைம்ல இருந்தே நான் ரீபில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ராணுவம், அமெரிக்க ராணுவங்கிறது மோஸ்ட் லீத்தல் பவர்ஃபுல் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் எனிவேர் இன் த வேர்ல்ட். இந்த உலகத்திலேயே வந்து பண்ண பெரும்படை இதுதான் அப்படிங்கிறது போல அவர் நிறைய பேசியிருந்தாரு. அந்த போஸ்ட் நான் சைட்ல வைக்கிறேன், நீ பாத்துக்கங்க. ஸோ மாறுதட்டி சொல்லியிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களுக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் அரைச்சு தேய்ச்ச மாதிரி இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சிச்சோ இல்லையா, ஈரான் வெறி கொண்டு அடிச்சுக்கிறாங்க எல்லா பகுதிகளிலும். அது மட்டும் இல்லாம இதே ட்ரம்ப் அவர்கிட்டயே கேட்கறாங்க. ஸோ அப்போ வந்து இதுக்கப்புறம் அமெரிக்காவோட நேவி எஸ்கேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல அப்படிங்கிறது போல. சூன் இட் வில் ஹேப்பன் சூன், வெரி சூன், சீக்கிரமா நடக்கும்னு சொல்லிக்கிறார் தவிர நடந்துருச்சுன்னு சொன்னாரானா இல்ல. ஏன்னா நீங்க பார்க்க போறீங்க, பெரிய டிக்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா கேஸுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்க போகுது. இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே எல்லாமே கம்மியாயிரும் அப்படிங்கிறது போல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ண பேசிக்கிறாரு. மீடியாக்கள் முன்னாடி போஸ்ட் போட்டுக்கிறார் இது போல விஷயங்கள். ஏன்னா நேவல் போர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட நேவல் போர்சஸ் தொடர்ந்து அமெரிக்க தீவிரவாதிகளை வந்து பாத்தீங்கன்னா இங்க பேசஸ் வச்சிருக்கிற வரைக்கும் நாங்க தாக்குதல் பண்ணுவோம்னு IRGC ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. ஸோ முறை இந்த தாக்குதல் எந்த அளவுக்கு வீரியமா இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அமெரிக்க தீவிரவாதிகள் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க, தீவிரவாத பேஸை நாங்கள் அழிப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா இருந்திருக்கு. ஏன்னா சிராஸ் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, ஈரான்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட் 6 முறை 90 நிமிஷத்துல 6 முறை தாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற செய்திகள். அதாவது ஒரு தாக்குதல் நடக்கும் போது அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை சரி செய்யலாம் அப்படிங்கிற தீயணைப்பு படை வீரர்கள் வந்து தீ அணைச்சுக்கிட்டு இருக்கும்போது தாக்குதல். ஸோ இது போல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க நடந்திருக்கு. 6 முறை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பாம்பர் வச்சு எங்க போடுறது, எங்க கொண்டு போய் போறதுன்னு தெரியலையே, ஏர்போர்ட்லயே போட்டுருவோமா அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல வந்து அப்படியே சும்மா பிளைண்டா வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்குள்ள அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர துல்லிய தாக்குதல் இருக்கானா இல்ல. ஏன்னா இப்ப கூட ஒரு டனல் வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஈரான் அதிகப்படியான ட்ரோன்கள் மிசைல்கள்லாம் இருக்குது. ஒரு பிளிரேட்னாருன்னா, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதிகமான மிசைல் இப்பதான் வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம செயலுக்கு காட்டுறது மட்டும் இல்லாம செயல்னு செஞ்சிருக்கிறாங்க. பெஹ்ரினோட கேபிட்டல் மனாமால ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. அல்-உதைத் ஏர்பேஸ் கத்தர்ல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு. எர்பில் பகுதியில் வந்து பண்ண ட்ரோன்கள் இம்பாக்ட் ஆயிருக்கு. குர்திஸ்தானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் அமெரிக்காவோட ராணுவ படை இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஹைலைட் என்னன்னா, அமெரிக்கா மொத்தம் 5 ஏர் ரீஃபியூலிங் பிளைன்ஸை வந்து பண்ண இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பறந்துட்டு இருக்கக்கூடிய விமானங்களுக்கு அப்படியே பறந்துட்டு இருக்கும் போதே வந்து பண்ணா ரீஃபியூல் பண்ணக்கூடிய பிளைன்ஸ். ஆல்ரெடி 2 ஈராக்ல போச்சு, நெய்பரிங் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற சொன்னாங்க. ஸோ மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய பகுதிகளில் 2 விமானம் போச்சு. ஒன்று கம்ப்ளீட்டா அழிஞ்சிருச்சு, ஒன்று வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ஆயிருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிறது போல. இதுல என்னன்னா, இந்த ரீஃபியூலிங் பிளான்ட்ல பிளைன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய குரூ மொத்தம் 6 பேர் அப்படிங்கிற சொல்றாங்க அமெரிக்கால.
அப்படி 6 பேர் இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இஜெக்ஷன் சீட்டோ, இல்ல பறக்கறதுக்கு அந்த மாரி தப்பிக்கிறதுக்குலாம் வழி இல்ல. ஒன்ஸ் கிராஷ் ஆகுதுன்னா கிராஷ் தான். அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகளும் சொல்லிக் குடுத்துருக்காங்க. பட் ஆனா கிரவுண்டு தண்ணீல கொண்டு போய் சேஃபா லேண்ட் பண்ணா தான். கிராஷ் லேண்ட் ஆச்சுனால காப்பாத்த முடியாது அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனா இது போல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்க சமயத்துல ஆல்ரெடி 2 போயிருந்தது. இப்போ ஒரு 5ன்னா 7 டேங்கர்ஸ் போயிருச்சா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 100 டேங்கர்ஸ்க்கு மேல இங்க டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. பட் இதெல்லாம் ஹை அசெட். ஏன்னா ஒரு முறையும் விமானங்கள்ல தூக்கிட்டு வராங்க இஸ்ரேல் அப்படின்னா, நடு வானத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு பகுதி ஈராக் மேல, சிரியா மேல, இல்ல பெர்ஷியன் கல்ஃப் மேல வந்து பாத்தீங்கன்னா, ரீஃப்யூயல் பண்ணி அங்கிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா வரணும். அப்படி வந்தாதான் தொலை தூரத்துல ஈரான்குள்ள வந்து ஈஸியா அட்டாக் பண்ணிட்டு ரிட்டர்ன் போக முடியும். ஸோ இது போல காரணங்கள்னால வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரீஃப்யூயலிங் டேங்க்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைனாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இது அந்த அளவுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள். ஏன்னா சைனாவை கவுண்டர் பண்ணணும்னா, பல இடங்கள்ல இது போல ரீஃப்யூயலிங் டேங்கர் இருக்கும். அதை டார்கெட் பண்ணி பழகணும். ஸோ ஈரான் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பேட்டில் ப்ரூவனா மாறிட்டு இருக்காங்க. எப்படி உக்ரைன் அதே போல இப்ப ஈரான் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்துல சவுதியில அட்டாக் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 5 ரீஃப்யூயலிங் டேங்கர் பிளைன் வந்து பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய சேதம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்குள்ள ஹெவியான அட்டாக் 2வது பேரேஜ் செகண்ட் செட் ஆஃப் மிசைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட நார்த்தன் பகுதிகளில் வந்திருக்கு. அட் த சேம் டைம் ஹிஸ்புல்லாவும் ராக்கெட்டை லான்ச் பண்ணிக்கிறாங்க. கம்பைன்டு ஸ்ட்ரைக். இப்ப வரைக்கும் ஹிஸ்புல்லாவையும் ஈரானும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, எந்த விதத்துல அவங்க பேசிக்கிறாங்க, எப்படி கோஆர்டினேட்டட் அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த இப்ப வரைக்கும் டீகோட் பண்ண முடியல இஸ்ரேல்னால. ஸோ இப்படி இருக்கும்போது ஹிஸ்புல்லா அப்பர் கேலி மேல ஒரு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. 2வது ஈரான் ஹைஃபா பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஈரான் இஸ்ரேலோட வடக்கு பகுதிகள் மேல ஹெவியா ஹிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது ட்ரம்ப் அவர்கள் போஸ்ட் போட்டு அதாவது அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் ஈரான் ரிட்டாலியேஷன் ஹெவியா பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ட்ரோனோட இம்பாக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகேவ் டெசர்ட் இதெல்லாம் முக்கியமான ஏர்பேஸ் இருக்கக்கூடிய பகுதி இஸ்ரேல்ல. ஸோ இங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. இக்கட்டான சூழ்நிலையில மிடில் ஈஸ்ட் இருக்கு. இப்ப இந்த சமயத்துல கடாஃபி அவர்கள் கடைசி பொண்ணு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆயிஷா கடாஃபி அவர்கள். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. பீப்புள் ஆஃப் ஈரான், நெகோசியேஷனை நீங்க நரி கூட செஞ்சீங்க. ஏன்னா நெகோசியேஷன்ங்கிறது ஓனாய் கூட பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது மிக பெரும் பிரச்சனையா மாறிடும். ஏன்னா தான் கூட்டத்தை கூட்டிட்டு இன்னொரு நாள் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி நம்மளை அட்டாக் பண்ண ஹண்ட் பண்ண தான் வருவாங்களே தவிர இவங்க சொன்ன வார்த்தையை வந்து செயல்படுத்துற மாதிரிலாம் இருக்காது. அதனால அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஆயிஷா கடாஃபி அவர்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட தனிப்பட்ட கருத்து மேற்கு கொடுக்கக்கூடிய அந்த அஷூரன்ஸ் எப்படி வந்து நம்ம நம்பலாம் அப்படின்னா, எங்க அப்பாவுக்கு கொடுத்தாங்க அணு ஆயுதங்களை விட்டுருங்க, பெலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராமை விட்டுருங்க, நம்ம எல்லாம் வந்து பார்த்தா ஓப்பன் டோர்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது போல நம்ப வச்சாங்க. அவரும் கன்செஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பி இந்த நாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீல் எல்லாம் போட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனா அந்த நாட்டோ என்ன செஞ்சாங்க, லிபியாவை வந்து பார்த்தீங்கன்னா ரூயின்ஸா மாத்திட்டாங்க, இடிபாடுகள் நிறைஞ்ச பகுதியா மாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு தாக்குதல் நாட்டோ பண்ணாங்க. அதனால நாங்க உங்களை அடிச்சு பண்ற ஈரானியன்ஸ் ஒருபோதும் அமெரிக்காவுக்கு கன்செக்ஷன் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்க இப்போதைக்கு உங்களுக்கு அமைதி கொடுப்பேன் அதை கொடுப்பேன்னு சொல்லிட்டு நாளைக்கு மிக பெரும் அழிவை கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதோட அவங்க தரப்புல இருந்து செய்திகள் வந்திருக்கு. அதாவது அனுபவப்பட்டவங்க எப்படி அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த வலி வேதனையை ஈரானுக்கு சொல்லியிருக்காங்க. ஈரானோட மக்கள் ரொம்ப ஸ்டபர்னா இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், அமெரிக்காவோட எண்ணங்கள் நிறைவேற போகுதா இல்ல அமெரிக்கா தோக்க போறாங்களா, என்ன நடக்கும் போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பையில உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப், பை.